பையிங் அண்ட் செல்லிங்க நம்ம ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ட்ரேட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு டேலில ஒரு சில வவுச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அந்த வவுச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பர்ச்சேஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கறதுக்கு டேலில நம்மளுக்கு பர்ச்சேஸ் அண்ட் டெபிட் நோட் அப்படிங்கிற செப்பரேட் வவுச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. F9 கீ பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு. அதாவது நம்ம சப்ளையர்ட்ட இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில, அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிற செப்பரேட் வவுச்சர் டைப்ல தான் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். அந்த பர்ச்சேஸ் வவுச்சருக்கு அகைன்ஸ்டா நம்ம டெபிட் நோட் ஏதாவது ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம டெபிட் நோட் அப்படிங்கிற செப்பரேட் வவுச்சர் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் F5 கீ நம்ம யூஸ் பண்ணி இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். டேலி பிரைம்ல தான் டெபிட் நோட்டுக்கான ஷார்ட்கட் கீ வந்து மாத்துனாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஷார்ட்கட் கீ டெபிட் நோட்டுக்கு இருந்தது. இப்ப டேலி பிரைம் யூஸ் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா மட்டும் நீங்க ஆல்ட் F5 யூஸ் பண்ணி டெபிட் நோட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும். இந்த 2 வவுச்சருமே பர்ச்சேஸ்க்கான ஒரு வவுச்சரா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். அடுத்து சேல்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து பார்க்கும்போது, சேல்ஸ் அப்படிங்கிற செப்பரேட் வவுச்சர்ஸ் இருக்கு. அதே மாதிரி கிரெடிட் நோட் அப்படிங்கிற செப்பரேட் வவுச்சர்ஸ் இருக்கு. எஃப்ஐடிக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்முடைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பில் நம்ம ரைஸ் பண்ணும்போது, சேல்ஸ் அப்படிங்கிற இந்த வவுச்சர் டைப்ல நீங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் நீங்க ரைஸ் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம ஏதாவது ரிட்டர்ன் வாங்குறோம், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலே அந்த அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ற மாரியான அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நம்ம கிரெடிட் நோட் அப்படிங்கிற இந்த வவுச்சர் டைப் நம்ம வந்து யூஸ் பண்ணி சேல்ஸ் ரிட்டர்ன நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இந்த கீ வந்து நம்மளுக்கு ஆல்ட் F6 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். டேலி ERP9ல இதுக்கான கீ வந்து வேற ஒரு கீ இருந்தது. பட் இப்போ வந்து டேலி பிரைம் யூஸ் பண்றவங்களுக்கு ஆல்ட் F6 அப்படிங்கிற கீ தான் கிரெடிட் நோட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். இந்த டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது பொதுவா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு டெபிட் நோட்டும், சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு கிரெடிட் நோட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் பர்ச்சேஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருந்துச்சு அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து கிரெடிட் நோட்டு கூட பர்ச்சேஸ்க்கு ரிலேட்டடா நம்ம வந்து அந்த பர்ச்சேஸ் பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, இப்போ வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம வந்து பண்ணும்போது, பில் குடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிரைஸ்ல நீங்க வந்து குடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ₹10 குடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ட நம்ம ₹8க்கு நம்ம வந்து குடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கம்மியான வேல்யூல பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிறது நம்ம ரைஸ் பண்ணிட்டோம். அதர்வைஸ் இந்த டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, லேட்டரா நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து ₹2 நம்ம வந்து கம்மியா குடுத்துட்டோம். இப்ப அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம ரைஸ் பண்ணணும். அந்த இடத்துல டெபிட் நோட் வராது. ஏன்னா டெபிட் நோட்டுங்கிறது பர்ச்சேஸ்ல வேல்யூவ நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டெபிட் நோட் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, பிரைஸ் வந்து நம்ம கம்மியா குடுத்துட்டோம். ஸோ இப்ப வந்து ₹2 நம்ம வந்து பர்ச்சேஸ் வேல்யூவ இன்கிரீஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து நம்ம ஆல்ட் F6 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் ரிலேட்டட் லெட்ஜர்ஸ கூட நீங்க கிரெடிட் நோட்ல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்ப சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கும் நீங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து டெபிட் நோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 வவுச்சர பேஸ் பண்ணி ட்ரேட் சம்மந்தப்பட்ட இன்வாய்ஸஸ் எல்லாமே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இத டீட்டெயிலா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடாவும் நான் வந்து குடுத்துருக்கேன். அதே மாதிரி வவுச்சர்ஸ் ரிலேட்டடாவும் நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ நீங்க வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க லைக் பண்ண மறந்துறாதீங்க.